கர்த்தர் நல்லவர். இன்றைய வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். மார்க் 13வது அதிகாரம் 37வது வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கின்றபடியால் உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் விழித்திருங்கள். முக்கியமாக பணத்திற்காக எழும்பியுள்ள கள்ள போதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, விழித்திருங்கள். இதெல்லாம் செய்தால் பாவம் என்று தெரிந்தும் துணிந்தே அதே பாவத்தை செய்பவர்களே, நியாய தீர்ப்பு சமீபமாய் இருக்கின்றபடியால் விழித்திருங்கள். துணிகரமாக விபச்சாரம் செய்பவர்களே, விழித்திருங்கள். செய்யக்கூடாது என்று தெரிந்தும் விக்கிரகத்தில் ஈடுபடுபவர்களே, விழித்திருங்கள். கொலை, கொள்ளை போன்ற பலவிதமான தவறான செயல்களை செய்பவர்களே, விழித்திருங்கள். பொய், வீண் பேச்சு, வம்பு வார்த்தை, புறம் பேசுதல், பொறாமை பேச்சுகள் மற்றும் எண்ணங்கள், இச்சை, இன்னும் என்னென்ன பாவங்கள் உங்களை இருளுக்குள் தள்ளுமோ அவை எல்லாவற்றையும் விட்டு விலகி விழித்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் விழிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நீங்கள் விழித்து கொள்ள நினைத்தாலும் சரி, முயற்சி செய்தாலும் சரி, முடியவே முடியாது. ஆகையால் இந்நாளே இரட்சணிய நாள், இன்றே விழித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.